வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மெட்டீரியல் ட்ரேசபிலிட்டி. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலயும் இந்த மெட்டீரியல் ட்ரேசபிலிட்டி எவ்வளோ முக்கியம்? ஸோ இத ஃபாலோ பண்றனால என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குது? இது எல்லாமே இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த மெட்டீரியல் ட்ரேசபிலிட்டினா என்ன? அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு பொருளோடைய தன்மைய ஆராய்றது தான் இந்த மெட்டீரியல் ட்ரேசபிலிட்டி. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு யூனிக்யூ ஐடென்டிஃபிகேஷன் கோடோ இல்ல நம்பரோ குடுப்பாங்க. ஸோ அத வச்சு தான் மெட்டீரியலுடைய தன்மையெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ என்னென்னலாம் இந்த மெட்டீரியல் ட்ரேசபிலிட்டி மூலியமா என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு பொருளுடைய தன்மைய தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதோட ஆரிஜின். சரிங்களா? அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டீஸ். எய்தர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் இருந்தாலும் சரி, இல்ல மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் சரி, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொரு மெட்டீரியலும் அது மூவ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அதோட ஜேர்னியவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மெட்டீரியல் ட்ரேசபிலிட்டி மூலியமா. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் இந்த மெட்டீரியல் ட்ரேசபிலிட்டிய ஃபாலோ பண்ற மூலியமா என்னென்ன நன்மைகள்லாம் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட்டு மெட்டீரியலோட குவாலிட்டி கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? இப்போ மெட்டீரியல் ட்ரேசபிலிட்டிய நம்ம ஃபாலோ பண்ணணும்னா, அந்த இடத்துல நம்ம குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்டாண்டர்ட கண்டிப்பா மெயின்டெயின் பண்ணணும். ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்டாண்டர்ட கண்டிப்பா மெயின்டெயின் பண்ணணும். ஸோ அப்படி மெயின்டெயின் பண்றதுக்கு என்னென்னலாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் புரொடக்ஷன் ஸ்டேஜ்லயும் நம்ம மெட்டீரியலோட குவாலிட்டி, கேரக்டரிஸ்டிக்ஸ் இது எல்லாமே நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்படி செக் பண்ற மூலியமா தான் நம்ம அந்த ஸ்டாண்டர்ட நம்ம கண்டிப்பா மெயின்டெயின் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அந்த இடத்துல குவாலிட்டி கண்டிப்பா நம்ம மெயின்டெயின் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு மெட்டீரியலோடைய ஆரிஜின ட்ரேஸ் பண்ற மூலியமாவும் சரிங்களா? அது எப்படி ஹேண்டில் பண்றாங்க, ப்ராசஸ் பண்றாங்க, இது எல்லாமே மானிட்டர் பண்ற மூலியமாவும் என்னென்ன குவாலிட்டி இஷ்யூஸ் நம்ம இருக்கு. இது எல்லாமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அட்ரஸ் பண்ற மூலியமா நம்ம ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்ட நம்ம உருவாக்கலாம். ஸோ அப்படி குவாலிட்டியான ப்ராடக்ட்ட உருவாக்கும்போது சரிங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட்டுக்கும் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் நம்ம அனுப்ப முடியும். சரிங்களா? ஸோ இந்த மெட்டீரியல் ட்ரேசபிலிட்டி நம்ம ஃபாலோ பண்றனால நம்ம குவாலிட்டியான ப்ராடக்ட்ட மார்க்கெட்டுக்கு நம்ம கொண்டு போக முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு இது. 2வது ரெகுலேட்டரி காம்ப்ளையன்ஸ். இந்த ரெகுலேட்டரி காம்ப்ளையன்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு ஏரியாலயும் கவர்ன்மெண்ட் சர்டன் ரூல்ஸ் ஆஃப் ரெகுலேஷன ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. விதிமுறைகள நம்ம ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நம்ம மெட்டீரியல் ட்ரேசபிலிட்டிய சரிங்களா? நம்ம மெட்டீரியல் ட்ரேசபிலிட்டிய அந்த இடத்துல ஃபாலோ பண்ற மூலியமா, கண்டிப்பா அந்த எல்லா விதிமுறைகளையும் நம்ம ஃபாலோ பண்ணியே ஆவோம். சரிங்களா? ஸோ அப்படி ஃபாலோ பண்ற மூலியமா நம்ம இதையே நம்ம ஃபாலோ பண்றோம். ஈஸியா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷனோ, ஒரு அப்ரூவலோ ஈஸியா கிடைச்சிரும். சரிங்களா? ஏன்னா மெட்டீரியல் ட்ரேசபிலிட்டிக்கு நம்ம என்னென்னலாம் டாக்குமெண்ட் பண்ணுவோம், அதோட ஆரிஜின், சர்டிஃபிகேஷன்ஸ் என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்றோம். சரிங்களா? அதுக்கப்புறம் சேஃப்டி, என்வைரன்மெண்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னென்னலாம் ஃபாலோ பண்றோம். இது எல்லாமே நம்ம டாக்குமெண்ட் பண்ணுவோம். ஒரு எவிடன்ஸா. ஸோ இது எல்லாமே நம்ம இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த சர்டிஃபிகேஷன்ஸ், கவர்ன்மெண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எது மூலியமா வருது? இந்த மெட்டீரியல் ட்ரேசபிலிட்டி மூலியமா தான் நம்மளுக்கு வருது. அதுக்கப்புறம் சப்ளை செயின் டிரான்ஸ்பரன்சி. இந்த சப்ளை செயின்னா என்ன? ஒரு பொருள் ஒவ்வொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது தான் இந்த சப்ளை செயின். ஸோ நம்ம மெட்டீரியல் ட்ரேசபிலிட்டிய நம்ம ஃபாலோ பண்ற மூலியமா சரிங்களா? ஒரு மெட்டீரியலோட ட்ரேசபிலிட்டி ஈஸியா இருக்கும், டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஸோ யாரு அதுக்கு பொறுப்பு இது எல்லாமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ மெட்டீரியலோட மூவ்மெண்ட்ட தெரிஞ்சுக்கலாம். ஹேண்டிலிங் அது எல்லாமே நம்ம விசிபிளா பார்த்துக்கலாம். சரிங்களா? அதே மாரி ஒரு மெட்டீரியலோட ஜேர்னிய நம்ம ட்ரேஸ் பண்ற மூலியமா சரிங்களா? இப்போ சப்ளையர்லேருந்து இப்போ மேனுஃபேக்சருக்கு போகுது, மேனுஃபேக்சர்லேருந்து எண்ட் யூசருக்கு போகுது. இப்படி போறனால
இத ட்ரேஸ் பண்ற மூலியமா என்னென்னலாம் நம்ம வந்து ஒரு ஆ இப்போ வந்து ஒரு பொட்டன்ஷியல் ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்றது, சரிங்களா? அதுக்கப்புறம் எந்தெந்த ஏரியாலலாம் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்றோம். இது இதெல்லாமே நான் வந்து தெரிஞ்சுக்கிறது மூலியமா நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, நம்மளுடைய சப்ளை செயின் பெர்ஃபார்மன்ஸ வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். சரிங்களா? எந்த இடத்துலலாம் குறை இருக்கு, எல்லாமே தெரிஞ்சுக்கிறது மூலியமா. ஓகேங்களா? ஸோ இது எப்படி வருது அப்டின்னா, இந்த மெட்டீரியல் ட்ரேசபிலிட்டி அதுதான் வந்து நம்மள வந்து இம்ப்ரூவ் பண்ண வைக்கிறதுக்கு உதவுது. ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த ரிஸ்க் மிட்டிகேஷன்ஸ் இது வந்து இந்த இடையூறுகள எப்படி வந்து நம்ம வந்து தவிர்க்கிறது அப்படி வந்து பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ வந்து அ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து நெறையா க்ரோ ஆயிருச்சு. அதே மாரி நம்மளோட ப்ராடக்ட் மாரியே காப்பியான ப்ராடக்ட்லாம் வருது. ஸோ, இப்போ மெட்டீரியல் ட்ரேசபிலிட்டி மூலியமா அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு யூனிக்யூ ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து குடுப்போம். சரிங்களா? ஸோ, ட்ரேசபிலிட்டி பர்ப்பஸ்க்காக நம்ம வந்து குடுப்போம். இப்போ வந்து நம்மளுடைய காப்பியான ப்ராடக்ட் வந்து வருது மார்க்கெட்டுக்கு வருதுன்னா, நம்ம ஈஸியா வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இது நம்மளோட ப்ராடக்ட் இல்ல. அதே மாரி ஒரு குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட் வந்து போயிருச்சு. நம்ம வந்து பார்க்காம அனுப்பிச்சுட்டோம் அப்டின்னா, நம்ம அந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பர வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி, ஸோ அது எல்லாமே வந்து ரீகால் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே எதனால? மெட்டீரியல் ட்ரேசபிலிட்டினால தான் வந்து நம்மளுக்கு வந்து அ கிடைக்கக்கூடிய நன்மைகள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேல்யூ கிரியேஷன்ஸ். வேல்யூ கிரியேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு மெட்டீரியல் ட்ரேசபிலிட்டிய நம்ம வந்து ஃபாலோ பண்ற மூலியமா, சரிங்களா? இந்த நம்ம ரிஸ்க்க வந்து குறைக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்மளுடைய வேல்யூவ வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆ எப்படின்னா, ஆ நம்ம வந்து எல்லாமே வந்து டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கிறனால, சரிங்களா? கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்லயும் நம்ம வந்து என்ன என்ன ஆகும்னா, மார்க்கெட்ல வந்து ஒரு டிஃபரன்ஷியேட்டா வந்து தெரிவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு கஸ்டமர் கிட்ட வந்து ஒரு ட்ரஸ்ட்ட வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய வேல்யூவும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம வேல்யூ வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்னா, இந்த மெட்டீரியல் ட்ரேசபிலிட்டி நம்ம வந்து ஃபாலோ பண்றனால தான் வந்து நம்மளுடைய வேல்யூ வந்து மார்க்கெட்ல வந்து இம்ப்ரூவ் ஆகுது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நம்ம மெட்டீரியல் ட்ரேசபிலிட்டிய ஃபாலோ பண்றனால கிடைக்கக்கூடிய நன்மைகள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல வந்து உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் பை பை. டேக் கேர். சீ யூ. பாய்.